வணக்கம். நெய் சமையல் மணத்தக்காளி கீரை தண்ணீர் சார். அதுக்கு தேவையான பொருள் மணத்தக்காளி கீரை அலசிட்டு நெய்ஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். தேங்காய் பூ ஒரு சட்னி கரண்டி அளவு, தேவையான அளவு உப்பு, ஒரு தக்காளி, மிளகு, ஜீரகம், தாளிப்புக்கு 3 வரமிளகாய், சின்ன வெங்காயம் நெய்ஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை தேங்காய், மிளகு, ஜீரகம் நெய்ஸாக அரைச்சிட்டு அதை தாளிக்கிற வேலை தான். தாளிக்கிறப்ப காட்டும். மிளகு, ஜீரகம், தேங்காய் பூ எல்லாம் ஒன்றா போட்டாச்சு. அதை பேஸ்ட் மாரி அரைச்சி 4 டம்ளர் தண்ணி அதை பேஸ்ட்டை கரைச்சிக்கணும். மணத்தக்காளி தண்ணீர் சாருக்கு தேங்காய், மிளகு, ஜீரகம், அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. அதில் தக்காளி, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வைக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். மணத்தக்காளி கீரை தண்ணி சாறு நல்லா கொதிக்குது. கீரை அள்ளி வச்சு தாளிப்பு போட்டுடணும். அதான் தண்ணி சாறு ரெடி. நல்லாயிருக்கும். உடம்புக்கு சளி இருக்காது. வயிறு புண்ணு உள்ளவங்கெல்லாம் சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தான ஃபுட்டு இது. வெள்ளை சாதம் வடித்து இந்த தண்ணி சாறு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ செமையாக இருக்கும். சூப்பராகவும் இருக்கும். கடவுள் எண்ணெய் போட்டு கடவுள் தம்பர் போட்டு தாளிப்பு போட்டு தான் சரியாக போச்சு.